அந்த புடவை என்ன புடவை? அது தூக்கி குப்பையில கிடக்கு. அண்ணி அவனுக்கு சொந்த அண்ணி, பாசமலர் அண்ணி. உனக்கு நான் புது புடவை எடுத்து வந்துக்கிறேன். அவ்வளவுதானே தங்கம்? ஆகட்டும். அப்படியே மாத்திட்டு மாப்பிள்ளை காணுமே. மாப்பிள்ளைதான் உட்காந்துக்கிறேன். அந்த ஜாக்கெட் எடுத்து சூத்துக்கு வேணான்றான் பாரு. போய் ஒரு மரியாதை எதுக்குடா? ஐயோ மர்ம போல அது மாதிரி பண்ணாத. மர்ம பண்ணல கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. என் பொண்ணு கொடுக்கிட்டு பாரு, கோவப்படாதீங்க. அது ஏன் கேக்குற? அது பாரு அம்மா ஒரு அடக்க உடகத்தை காட்டுது. பொண்ணு உனக்கு தான் கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணும் இல்லாத உங்ககிட்ட ஏறி ஒதுங்க சும்மா தான் கிடக்குறேன். அடக்க உடகுனா என்ன பார்த்ததுல கத்துக்கணும். ஆமாண்டா இளமங்கலம் கிராமத்துல அடக்க உடக்கணும் நீ தான். ஆமா நான் மாட்டேன். இந்த தேவிட ஒண்ணுமா புடவை கட்டிக்கிறேன். உங்கள் விருப்பப்படியே நீங்கள் எடுத்து விடுங்க. ஆடையே அணிந்து விட்டோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? ஏடா பையா, டேய் பாப்பா சாரி கட்டிட்டு வந்துட்டா. ஆமா அவளுக்கு மாலைடா. மாலை ஐயோ ஐயோ எடுத்துட்டு வாடாங்க. இந்தாமா. ஏய் இந்த மாலை கட்டிக்கிறாங்களே எனக்கு. ஏ பையா அவ எறும்பு வந்து வாங்கி கூட துண்டு சேர்த்துறான். ஏடா குட்டி மாலை கட்டிக்கிறாங்களே இவங்க நெருங்க வச்சு கட்டிக்கிறாங்களா? அந்த பூ இந்த மாலைக்கு போய் 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாவா? 550 நெருங்க கட்டிக்கிறாங்களே. நெருங்க கட்டிக்கிறாங்களா? இது நம்ம குழந்தை கையில போட்டாக்கா நெருக்குமாடா? நெருக்குமா? நெருக்குமா? நெருக்குமாடா? அது எப்படி நெருக்கும்? இப்ப பாத்தியா? ஐயோ பூ நெருங்க ஆயிடுமா? இப்ப நெருங்க ஆயிடுமா? போய் பாப்பா கிட்ட குடு சீக்கிரமா. பாப்பா கிட்ட நானே போடு சீக்கிரமா. தாலி வாங்குறவங்கள வாங்கிட்டீங்களா? தாலி எதுக்குள்ள வாங்கிட்டு வாங்க. ஐயரு பயிர் எடுத்து உட்கார வச்சுக்கிறேன். எந்த உலகத்துல ஐயர் பணிந்து போட்டு வந்து என்ன ஒரு குச்சில் போய் எத்தரும் பயிர என்ன ஒரு ஆயிரமா பணி போட்டு மச்சான் போட்டா அப்புறம் கருவாடு போடணுமா மீன் கேட்கலாம். ஐயா பத்திர சொல்றேன் மச்சான் என்னத்த புடிங்க எங்க வாயில போட்டுக்கணுமா? கரெக்டா இருக்கணும். ஐயா கூப்பிடணும். ஒண்ணுமேல இருக்கும். என்ன கதை? ஓ இங்க குண்டனங்க இந்த ஓம குண்டம் கிடையாது. அதனால அம்மா குண்டத்துல போட்டுக்கலாம். இஸ்லாம்பட்டனம் சசிபட்டனம் சர்வஜம் சர்பதி கோபதாம் கேமன் மத்தியம் புத்தே பார்வதி யாம்புத்தேன்றா எதுக்கு கூப்பிட்ட மச்சான்? மந்திரத்தை நிறுத்தி சொல்லு. நாளைக்கு இந்த ஊர்ல உனக்கு வைக்கணும்.
பாக்கு பாத்து ஆமா மூசி வாகனம் முதகட்டம் தாமரைக்கரணம் பிரபே சூத்திரம் பாபர ரூபமகே கரவுத்திரமுன் பாதம் மத்தே நமஸ்தே. Stop it. மச்சான் மூசிக்கு வாங்கணும் விநாயகர் தானே அவரு. மூசி வாகனம் முதகட்டம் தாமரைக்கரணம் பிரபே சூத்திரம் பாபர ரூபமகே கரவுத்திரமுன் பாதம் மத்தே நமஸ்தே. நீ நல்லா பேசுற மாதிரி இருந்துச்சு. தொண்டை கட்டிப்பு. விஜயானனம் புதகநாத தேவிதம் கவச்ச சம்பம் பரசார பட்ச சம்பு மாசுகம் பிரசன்னவதனம் சர்வ வித்யோபதாந்தே. ஓம் அண்ணாய நமக ஓம் பாமணிய நமக. ஆமா ஆமா அதேதான். சொல்லு. ஓம் ஜெகதந்தாய நமக ஓம் ஓம் தீரிசாய நமக ஓம் அனுசாய நமக. கொஞ்ச நேரம் ராணி நல்லா சொல்லுப்பா வந்துட்டேன் நல்லா சொல்லு நல்லா சொல்லாத சொல்றாங்க. வாயால சொல்லு. நல்லா சொல்லியா சொல்றாங்க. நீ சூத்தால சொல்லுங்கிற மாதிரி இருக்குது. ஓம் விக்கிர விநாயகாய நமகாந்தகே நமக்கிரக மகள மாத்துங்க ஓம் குண்டனி தேத்யம்பஜோ மத்யம் எதுக்கு இவனை போட்டு நினைச்சுக்க? இவன் 8 ஊர்த்துக்கு வரைக்கும் 48 தாலி அறுத்துக்கிறான். இவன் ஐயரா போய் இவன் கர்மானத்துக்கு போற ஐயரு நல்லதுக்கு போனதே கிடையாது. 48 தாலி இது வரைக்கும் அறுத்துக்கிறான். இது 50 தாலி. பிறந்த அந்நாள் முதல் இந்நாள் வரை நான் தாய்முகத்தை நான் பார்த்தது இல்லையா? கிடையாது. அதனால நான் பிறந்த வீட்டை விட்டு நான் புகழ் வீடு போக அண்ணா போயிட்டோமா அண்ணி தங்கம் நீங்கள் அனைவரும் என்னை மனதார வாழ்த்தீங்க. உலகத்துக்கு அனைவருக்கும் தெரிய வேண்டும். நலமோடு சென்று வா. ஏதோ நடந்து விட்டது. இருந்தாலும் இந்த அண்ணன்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டோம். ஆகையினாலே தங்கா பிறந்த விட்டு பெருமை இத்தனை ஆண்டு காலமாக எப்படி நீ காப்பாற்றிக் கொண்டிருந்தாயோ புகுந்த விட்டு பெருமையும் நீ காப்பாற்ற வேண்டும். அண்ணன் நம்புகின்றேன். எதுவாவது ஒரு கிண்ணல்கள் எதுவா இருந்தாலும் இந்த கண்ணன்கள் அண்ணன்களுக்கு மனதிற்கு கூட தெரியாது. வருகின்றேன் வருகின்றேன். நீங்க சற்று நேரம் அமருங்க. அண்ணிகிட்ட பேசிட்டு வரேன். அண்ணி பாப்பா நான் பிறந்த வீட்டை விட்டு நான் புகுந்த வீடு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வரியா? ஆமா. ஏய் எங்க போறேன் சொல்ற? நான் புகுந்த வீடு போக போறேன். புகுந்த வீட்டுக்கு போக போறியா? கணவர் இருக்கும் இடம் தானே நானும் இருக்கணும். ஏய் அவர் வயதானவராக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் எப்பொழுது கழுத்திலே மங்களத்தை சுட்டினாரோ அவர் என்னுடைய கணவர். அவர் இருக்கும் பொழுது அவர் கூட தான் இருக்கணும். என்ன போலாம். ஏய் இங்க வாடிங்க. கணவர் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற? புருஷன் வீட்டுக்கு போயிட்டு என்ன நீ செய்வாங்க? என்ன செய்ய போற? உன்னோட தூங்குறதுக்கா போற? அண்ணி அதனால உன்னோட தூங்குறதுக்காடி போற? ஏய் அங்க போயிட்டு வண்டி நாடி வளர்த்தா வண்டி நான் சொல்லி கொடுத்தா அப்படி என்ன கேட்க மாட்டாங்க. அங்க போய் நீ என்ன வேலை செய்ய போற? என்ன வேலை செய்யணும்? எனக்கு எதுவுமே தெரியாது. ஏண்டா? ஏய் நாது ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாதுன்றாலே எப்படியா முட்டைக்கு எவ்வளவு பெத்து போட்டு போனா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க பேச மாட்டாங்க. இருடா எவ்வளவு பெத்து போட்டு போனா எப்படியால நான் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி விட்டு ஒரு வேலை தெரியாது. மூக்கு படிக்க துணை தெரியுமா? தத்து வாணி விடலாமாடா சும்மா விடலாமா? அந்த தேவடியால சொல்லி நம்ம எப்படி உத்து பேட்டு விட்டா? என்ன சொன்ன? எனக்கு ஒரு வேலை செய்ய தெரியாது அண்ணி. ஒரு வேலை செய்ய தெரியாதா? செய்ய தெரியாது. துணை தெரியுமா? துணை தெரியுமா? சாப்பிட தெரியுமா? தூங்க தெரியுமா? கேட்டுக்கடா. ஏய் விடலாமா? விடலாமா? இது வரைக்கும் போகட்டமா? அடக்கடி வயசம்மா.